அம்முக்குட்டிக்கு லெட்டர் எழுதுவேன் என்ன சரியா நீங்க என்ன வச்சிருக்கீங்க தாத்தாக்கு தேங்க் யூ யாருக்கு வரட்டும் தாத்தா கீழே வருவாங்க இப்ப வருவாங்க தாத்தா கீழே வருவாங்க வெயிட் வெயிட் இன்னும் பாத்ரூம்ல இருக்காங்கடா அழகா இருக்கு ஓ மை ஹீரோவா இங்க பார்வதி கிராண்ட்பான்னு எழுதி that's so sweet கண்ணுட்டி you're such a good girls grandpa my hero தாத்தா இத அப்படியே தொலைக்காம வச்சிருப்பாங்கடா I don't know even how to use these though because there's no tip. No, he has. அது இப்படி பிரஸ் பண்ணனும். அது இப்படி ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா it will help you. எனக்கு love you னு எழுதி இருக்கு. என்னமா? Such a nice girl குட்டு. தாத்தா வரட்டும். இதே இருக்கு. Thank you. It's a fake rose. Fake rose, Amanda. Nalla. Thank you. Yellow right, Amanda. Huh? Did you spend a lot? No. What is that? Simply. Oh, that was for $9. Yellow. I don't know. You didn't spend much. I don't think so. $100 la vaangirilla. avlo aha andha mala vaanga maata. $500. போய் கார்டன்லயே படிச்சிட்டு வந்தியடா. என்னது அது சூப்பர் ஹீரோவா வீடியோ ரொம்ப எமோஷ்னலான வீடியோங்க எனக்கு எடிட் பண்ணுறப்பவே இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது பட் இட்ஸ் ஓகே ஸோ அம்மா அப்பா வந்து இன்றைக்கி வந்து யூஎஸில் இருந்துட்டு இந்தியாவுக்கு கிளம்புறனால 6 மாதம் நல்ல ஜாலியாக நாங்கள் அவங்களோட நல்லா என்ஜாய் பண்ணோம் இல்லை அவங்களா இருக்கட்டும் குழந்தைங்களோட எவ்வளவுத்துக்கு எவ்வளோ ஒரு நிமிஷமும் ஒரு நாளுமே அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஸோ இன்றைக்கி டிசம்பர் 4 அம்மா அப்பா வந்துட்டு ஈவினிங் நைட்டு 11 மணிக்கு ஃப்ளைட்டு ஸோ அதனால் நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் ரெடியாக அங்கே போய் ரீச் ஆகிட்டோன்னா ஸோ அங்கே போயிட்டு லாஸ்ட் மொமெண்ட்டில் நம்ம செக்இன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேணாம் ஸோ நாங்கள் ஷார்ப்பாக 6 மணிக்கு வீட்டில் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் 11 மணி ஃப்ளைட்டு ஆனாலுமே இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிரும் அண்ட் டிராஃபிக் எப்படி இருக்கும்னு தெரியாது அதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி ஆகியாச்சு அண்ட் தெரியலை எனக்கு என்ன வேர்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னே தெரியல அம்மா பக்கத்தில் இருந்தால் நமக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு பீரியடாக இருந்தது குழந்தைங்கள வந்துட்டு பார்த்துக்கிட்டாங்க நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நமக்காக வந்துட்டு நம்ம வீட்டில் அம்மா அப்பா இருக்கிறாங்க ஸோ நம்ம தலையில் ரொம்ப பொறுப்பு இருக்காது இல்லையா எஸ்பெஷலி நம்ம வந்து சமையல் வேலையாக இருக்கட்டும் இல்லை குழந்தைங்கள பார்த்துக்கிறதா இருக்கட்டும் இல்லை எங்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் ஒருத்தங்க இருந்தாங்க எங்கள் கூட இப்போது அது இல்லாமல் இருக்கிறப்ப ஆக்சுவலாக சமையல் பண்ணணுமோ இல்லாட்டா எந்த வேலை நான் எடுத்து பண்ண போனாலுமே அம்மா வந்துட்டு இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன் நீ போய்ட்டு ரெஸ்ட் எடு அந்த டைமில் உனக்குன்னு ஏதாச்சும் தூங்கணுமா போய் தூங்கு இல்லாட்டா வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் படிக்கணுமா அதை போய் நீ படி இல்லை நீங்கள் எங்கேயா வெளியே போங்கன்னு 2 பேருமே அப்படி தான் அப்பாவுமே அந்த டைமில் வந்துட்டு என்னென்ன ஏதாச்சும் அவங்களுக்கு எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ 2 பேரும் மாற்றி ஏதாச்சும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க பட் அப்பாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் இப்போ இந்த குளிர்லலாம் எந்த வேலையும் இருக்காது மோஸ்ட்டாக வந்து டிவி பார்க்குறது அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் டுகு குட்டுவோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற வேலையை பார்த்துக்குவாங்க அவங்கள விளையாட வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை இவங்க 2 பேரும் தாத்தா பாட்டியோட விளையாடுறதா இருக்கட்டும் நல்லா ஜாலியாக பண்ணுவாங்க அம்மாவுக்கு மோஸ்ட்டாக வந்து அந்த கிச்சன் வேலை அவங்க வந்துட்டு எங்களுக்காக இருக்கட்டும் இல்லை டுகு குட்டுவுக்கு சாப்பாடு பண்ணுறதா இருக்கட்டும் அது எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எடுத்து பண்ணுறது தான் நல்லா 6 மாதத்தில் 4 மாதம் என் கூட இருந்தாங்க 2 மாதம் அம்மா தங்கச்சியோட இருந்தாங்க அம்மா கையால் நல்லா சாப்பிட்டுக்கிட்டேன் நான் என்னமோ இப்போ வந்துட்டு வீட்டில் இப்போ ஆக்சுவலாக நான் இதை நான் எடிட் பண்ணி போடுறப்போ வீட்டில் யாருமே இல்லை நாங்கள் 4 பேர் மட்டும்தான் முதல் கொஞ்ச நாள் வந்துட்டு சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது பட் நம்ம வெளியே இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா அம்மா அப்பா அவங்களும் நிம்மதியாக போக மாட்டாங்க அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லைக் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறது இல்லையா அவங்களும் நிம்மதியாக இருக்கணும் நாங்களும் நிம்மதியாக இருக்கணும் அதனால் வந்துட்டு அந்த இடத்துல நம்ம நடித்து தான் ஆகணும் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க ஜாலியாக 6 மாதம் என்ஜாய் பண்ணிங்க அவ்வளோதான் திருப்பி நம்ம மீட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் சொல்லி அவங்கள வழி அனுப்பி வைக்கணும் அப்போ தான் அவங்களுக்கும் திருப்தி எங்களுக்கும் திருப்தி ஸோ அப்படி ஒரு நாள் தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இப்போ லக்கேஜ் எல்லாம் எடுத்தாச்சு அண்ட் இப்போ நம்ம ஏர்போர்ட் கிளம்பலாம் வாங்க
வேறு என்னமாச்சும் தண்ணி மாதிரி என்னவா Kannamma, it's getting late. We have to leave. Come. Ba. Ba. ஏர்போர்ட்க்கு வந்துட்டு ஒரு 1 hour 40 minutesலேயே வந்துட்டோம். அது வீக் டே இருக்கிறதுனால வீக் டே இருந்தாலும் சரி வீக்கெண்டாக இருந்தாலும் எப்போதுமே எங்கள் கூட்டமாக தான் இருக்கும். நான் அதுக்கப்புறம் அம்மா குழந்தைங்க ஸ்ரீதர் நாங்கள் வந்துட்டு எங்கள் காரில், அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அப்பாவும் தங்கச்சியும் அவள் வீட்டுக்காரரும் வந்துட்டு அவங்க காரில் வந்துட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கெல்லாம் வந்துட்டு சுத்தமாக வந்து கிளம்புறதுக்கே தயாராக இல்லை. காலையில் அதாச்சும் யூஎஸ்லேருந்து இந்தியா கிளம்புற அன்றைக்கி காலையில் தூங்கி எந்திரிச்சு வந்தோடனே ஸ்ரீதரும் நானும் வந்து காஃபி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் அப்பா வந்து இல்லை நான்லாம் இன்றைக்கி கிளம்பலை, இங்கே ஏதாச்சும் நான் வேலை பார்த்துட்டு இங்கே நான் செட்டில் ஆக போகிறேங்கிறாங்க. எனக்கு ஒரு சைடு வந்துட்டு ஏதோ ஃபன்னியாக சொல்கிறாங்கன்னு ஒரு சைடில் தோணாலும் இன்னொரு சைடில் வந்துட்டு இந்த ஆதங்கம் ஏக்கம் எமோஷன்ஸ் இல்லையா, ஸோ அதெல்லாம் எனக்கு பார்த்தப்போ எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் எல்லாமே நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். எங்கள் அம்மா ஒரு 2-3 நாளாகவே தொடர்ந்து அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் குட்டு வந்துட்டு எங்கள் அம்மாவை நல்லா சமாதானப்படுத்துவாங்க. இட்ஸ் ஓகே அம்மம்மா, நம்ம வந்துட்டு சீக்கிரம் நாங்கள் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறோம், அடுத்தால சீக்கிரம் வந்துட்டு நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு வரோம் அப்படியெல்லாம் சொல்லி குழந்தைங்க நல்லா அம்மாவை சமாதானப்படுத்திகிட்டே இருந்தாங்க. எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எதுக்குன்னா சின்ன மழலை பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒருத்தங்க பெரியவங்களை வந்துட்டு சமாதானப்படுத்த தெரிஞ்சதுன்னா அது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அந்த சின்ன குழந்தைங்க பேசுகிற அந்த வார்த்தை தான் அவங்களையும் திருப்திப்படுத்தும். நான் கொண்டா இங்கே உள்ள தள்ளி வந்துருங்க. கண்ணம்மா எங்கே வந்துரு, நான் எடுத்துக்கிறேன். அம்மா எடுத்துகிட்டு வருவாங்க. வாங்க. அம்மா என்ன கூட்டமாக இருக்குமா இன்னைக்கு? நீ கீழே குளிர் பார்க்கலையே. என்னது நீங்க எது கொண்டு போனோம்? இப்பதான் அங்க அதுல எடுத்துட்டு போறப்பவே இவங்க எல்லாம் வருவாங்க, வெயிட் அதுல போட்டு விட்டுருவீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. உள்ள போகணும். ஆன் பண்ணி விடல, லைட் ஆன் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணல.
அம்மாடி அப்பா பின்னாடி அந்த கூட்டத்தை பாரு. வீடியோலேயே இருப்பாங்க. என்ன அங்கிள் ஜி எத்தனை சட்டை போட்டிருக்காரு உள்ள? 1 2 3 உள்ள பேண்ட் 2. யாராவது கேட்பாப்ல அங்கிள் கூட்டுதான் பண்றாரு. என்ன அங்கிள் உங்க லுங்கியை மட்டும் அது பேக். பார்த்தீங்கன்னா குளிர்னா சான்ஸே இல்லை. அன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு ஸ்னோ அலர்ட் கூட இருந்தது நைட்டு 9 மணிக்கு மேலே. அண்டு இங்கே கூட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளவு கூட்டம். நாமளும் எத்தனையோ தடவை ஏர்போர்ட்டுக்கு இங்கேருந்து இந்தியா போகிறதா இருக்கட்டும், இல்லாட்டா வேறு ஸ்டேட்ஸ்க்கு போகிறதா நம்ம போயிருப்போம். பட் அன்னைக்கு நைட்டு 7:15 மணிக்கெல்லாம் நாங்கள் போயாச்சுங்க. 7:15 இல்லைங்க, 7 மணின்னு நினச்சிக்கோங்களேன். ஆனால் அப்போவுமே அவ்வளவு கூட்டம். பிஸ்னஸ் கிளாஸ்க்கு ஒரு சைடு கூட்டம், அதுக்கப்புறம் இந்த எக்கானமி சைடில் அது இன்னும் எப்படி ஒரு மணி நேரம் பத்தாது, அவ்வளவு கூட்டமாக இருந்துச்சு. யூஸ்வலாக இந்த மாதிரியெல்லாம் நம்ம லக்கேஜு கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போனாலும் செக்இனில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எப்போமாச்சும் நடக்கும். எல்லா டைமும் நடக்காது, ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அண்ட் இந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா அப்பாவங்களோட அந்த பெரிய பேக்ஸ் 23 kg பேக்ஸ் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கடைசியில் இவங்க மாட்டினது, இவங்க முதல்ல இருந்துகிட்டே வேண்டிகிட்டே தான் இருந்தாங்க. ஐயோ கடவுளே, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, லக்கேஜ் நல்லபடியாக வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விட்டுறணுமே நினச்சிட்டு இருந்தாங்க. கரெக்டாக வந்துட்டு எங்கே வந்து மாட்டினாங்கன்னா, ஆக்சுவலாக எமிரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 23 கிலோ பேக் எடுத்துக்கணும் ஒரு ஆளுக்கு, அண்ட் ஒரு 7 கிலோ பேக் கேரி ஆன் பேக் வச்சுருக்கணும். பட் எங்கள் அம்மா அப்பா வந்து 8 கிலோ, அது ஆக்சுவலாக நாங்கள் தான், எனக்குமே நானும் அது 8 கிலோன்னே நினச்சிட்டேன், அது 7 கிலோ. ஸோ அந்த 1 கிலோ வந்துட்டு அவங்க நீங்கள் எடுத்தே ஆகணும். கரெக்டாக நீங்கள் 7 கிலோ மட்டும்தான் வச்சுருக்கணும். அண்ட் இவங்க வந்து இப்போ அந்த டஃப் பேக் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த டஃப் பேக் வைக்கக்கூடாது, அதுக்கு பதில் நீங்கள் ஹேண்ட் பேக் வச்சுக்கணும். நாங்கள் லக்கிலி எங்கள் அம்மா அந்த பேக்குக்குள்ளாடி ஒரு ஹேண்ட் பேக் வச்சுருந்தாங்க. இதில் வந்துட்டு கொஞ்சம் தேவையான ஏதாச்சும், நான் வந்து அவங்களுக்கு ஃபுட்டு கூட நான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஏன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளாடி போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற டைம் வந்து நைட் 11 மணிக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி டைமில் செக்இன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் அங்கே சும்மா தானே உட்காந்துருப்பாங்க, எப்படினாலும் பசிக்கும். ஸோ அதனால் சப்பாத்தி ரோல் மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன். நீங்கள் வந்து 11 o'clock முன்னாடியே இந்த செக்இன்லாம் முடிஞ்ச டைமில் நீங்கள் டக்குன்னு சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளைட்குள்ளாடி போனீங்கன்னா ஏதாச்சும் ஃபுட்டு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்குமே நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த ஃபுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸு அது எல்லாமே அந்த பேக்கில் இருந்தது. ஆனால் கரெக்டாக அதில் வந்துட்டு எல்லாத்தையும் நிறைய பொருள் எடுக்க சொல்லிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர். ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக லக்கேஜ் வந்துட்டு இந்த சைஸ் இந்த வெயிட்டுன்னு சொன்னாங்கன்னா அதை வந்து நம்ம எந்த காரணத்துக்காகவும் மீறக்கூடாது. எல்லா நாளும் நமக்கு இப்படி அமையாது. பட் ஏதாச்சும் ஒரு நாளில் வந்துட்டு டக்குன்னு பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெயிட் குறைச்சி பண்ணி தான் ஆகணும். அதனால் கிளம்புறப்போ அது ரொம்ப டென்ஷனாகி போயிடுச்சு. அங்கே இங்கேன்னு மாற்றி வெயிட்டை எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வெயிட் திருப்பியும் ரீசெக் பண்ணுறது, கரெக்டான பொருள் எல்லாம் வச்சுருக்குறோம். ஏன்னா தேவையான முக்கியமான பொருளெல்லாம் நாங்கள் இங்கே எடுத்துட்டோன்னா அவங்களுக்கு வந்துட்டு எமர்ஜென்சிக்கு அந்த பேக்லன்னு ஏதாச்சும் மெடிசன்ஸ் கூட வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தோம். ஸோ கிளம்புறப்பவே எங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு டென்ஷன். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து உள்ள பேசஞ்சர்ஸை உள்ளே விட்டுட்டாங்கன்னா, அதாச்சும் செக்இன் பண்ணி உள்ளே விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோ யாருமே அந்த ஒரு பார்டர் வச்சுருக்குறாங்க, அதுக்குள்ளாடி நம்ம போகவே கூடாது. ஸோ எங்களை யாரையுமே இந்த லக்கேஜ் வெயிட் ஜாஸ்தியானதுனால இருக்கிற டென்ஷனில் வந்துட்டு ஒரு பாய் கூட எங்களுக்கு சொல்லவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே அறக்க பறக்க நாங்கள் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு டாட்டாவோ பாயோ எதுவுமே வந்துட்டு கொடுக்க முடியலேன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தோம். பட் ஸ்ரீதர் வந்துட்டு எப்படியோ அங்கே யார்ட்டையோ ஏதோ பேசி எடுத்து கடைசியில் வந்துட்டு நான் ஒரு ரவுண்ட் நான் போயிட்டு வந்துட்டு அப்பா அம்மா அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு வந்தேன். திருப்பி வந்துட்டு வித்தி போயிட்டு வந்தா. ஸோ கிளம்புறப்பவே வந்துட்டு இந்த ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு எங்களுக்கு. இது ஷார்ட் பண்ணிட்டு வரலாம்ல? இல்ல, அவன் முட்டுட்டானா அப்படியே விட்டுறணுமா? இதுக்கு மேல டைம் இல்ல. சரி பேபி, நீ தான் எடுத்து, நான் வர்றேன் பின்னாடியே. ஆமா போங்கம்மா, சரி. தட்ஸ் ஓகே சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா.
கொண்டாங்கப்பா கொண்டாங்க வாங்க. நாங்கள் வரோம் சொல்லு, அல்லாத சொல்லு. சரி தள்ளு 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 வாங்க வாங்க. விதி பார்த்துக்கோ கண்ணா, அங்கே போ அங்கே போ. Please, I'll go for 1 minute and then I'll come back. Just 1 minute. No, I promise 1 minute. No, miss. But see, he's waiting like more than an hour. But 20 minutes, that was 2 months ago. No, I'm saying. அந்தோ போகிறாங்கல்ல அந்தோ. என் அப்பா வராங்க. வாமா, நான் அப்பா வராங்க. Thank you. சரி சரி எல்லாம் முடிஞ்சு. ஓகே சரி 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 எல்லாம் முடிஞ்சு. சரி 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 தேங்க்யூ தேங்க்யூ. சரி சரி அவங்க அவங்க ஜேர போட்டுருக்காங்க வீட்டில். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரிப்பா பார்த்து போவோம். சரி சரி சரிம்மா. ஒன்றும் இல்லை, நீங்கள் கூலாக போங்க. ஃபோனை பத்திரமா வைங்க. போர்டிங் பாஸஸ் பத்திரமா வைங்க. சரியாப்பா? ஆ கேட்டுச்சா? பார்த்து பார்த்து ஒன்றும் சீக்கிரமாக வருவீங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே போங்க. ஏய் சாப்பாடு ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. டயபெட்டிக்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, விடுங்க. அல்றதுக்கு ஒன்றும் இல்லை, முடிஞ்சிருச்சு. பேக் பேக் பண்ணி அவன் வர முடியாதுப்பா. போர்டிங் பாஸ் இங்கெல்லாம் இருக்குது. ஆமாம், அவன் இப்போ கூப்பிட்டுருவான். அவன் சரின்னு தான் சொன்னான். போர்டிங் பாஸ் தான் உங்ககிட்ட இருக்க. வருவாங்க, இப்போ வருவாங்க. டைம் ஆயிட்டு இருக்குது. ஆமா 10:05. எப்படிப்பா அரை மணி நேரத்தில் எப்படிப்பா விடுவான்? ஒரு லெசன் தான் இன்றைக்கி படித்தது. அவங்க என்ன வெயிட் சொல்கிறாங்களோ அந்த வெயிட் மட்டும்தான் நம்ம வைக்கணும். அதுக்கு மேலே வந்துட்டு என்ன நமக்கு லக்கியான நாளா லக்கி இல்லாத நாளா அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. லாஸ்ட் மொமெண்ட் நம்ம பேரண்ட்ஸ் வந்து டென்ஷன் இல்லாமல் போகணுன்னா, இன்றைக்கி நான் படித்த பாடம் எங்கள் அம்மா அப்பா கிட்டே சொன்னது அப்படி தான். 1/2 கிலோ 1 கிலோ எதாக இருந்தாலும் வேண்டாம். அதை கரெக்டாக 7 கிலோ 23 கிலோன்னா அவ்வளோதான். பட் எப்படியோ கடைசியில் அது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாச்சு. நிறைய பேர் நீங்கள் கொஷின் கேட்டிருந்தீங்க, எதுக்கு உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு வீல் சேர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்கன்னு. ஸோ அவங்க சீனியர்ஸுங்க. ஸோ வீல் சேருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு தேவையில்லை, அம்மாவுக்கும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் வந்துட்டு வீல் சேர் ஆப்ஷன் போட்டிங்கன்னா இடையில வந்துட்டு எந்த ஒரு டிலே இல்லாமல் அவங்க போகலாம். அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு வீல் சேர் ஆப்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 11 o'clock அவங்களுக்கு இங்கேருந்து யுஎஸ்லேருந்து ஃப்ளைட்டு. ஆனால் அன்றைக்கி வந்து வெதர் சரியில்லாத காரணத்தினால அந்த ஃப்ளைட்டை வந்துட்டு 11:45க்கு டிலே பண்ணாங்க. ஸோ இங்கே தான் இவ்வளவு கேயோஸ் இருந்தது. சரி ஓகே, ஃப்ளைட்டில் போய் நல்லபடியாக அவங்க உட்காந்துட்டாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோன்னா, துபாயில் போய் அவங்க இறங்குறதுக்கு ஒரு 4 hours முன்னாடி எனக்கு ஒரு இமெயில் வருது. என்னதுன்னா, துபாய் ஃப்ளைட் வந்துட்டு இவங்களுக்கு வந்து கனெக்டிங் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 hour 15 minutes. இங்கே 45 minutes டிலே ஆனதுனால அந்த ஃப்ளைட் வந்துட்டு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ அதனால் இவங்களுக்கு அந்த ஃப்ளைட் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களே வந்துட்டு நெக்ஸ்ட்டு 24 hours அப்புறம்
நாங்கள் ரீஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறோம் அதே ஃப்ளைட்லன்னு போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் எமிரேட்ஸ்க்கு கால் பண்ணி செக் பண்ணப்போ அவங்க வந்து நாங்கள் எல்லா அகாமடேஷன்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்களே பண்ணி தருவோம். பட் நீங்கள் வந்து அவங்க வந்து இங்கே 24 hours எங்கள் கூட தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ரூம்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. பட் எங்கள் அம்மா அப்பா அவங்களுக்கு இதை நாங்கள் சொல்கிறதுக்கு எப்படி நாங்கள் சொல்ல முடியும் இல்லை, மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது பட் நாங்கள் கால் பண்ண முடியாது துபாயில். பட் எப்படியோ நாங்கள் வந்துட்டு எங்கள் பிரதர்ல வந்து எங்கள் அப்பாவோட ஃபோனில் VPN எப்படி கனெக்ட் பண்ணதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா. ஸோ வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துட்டு ஆக்சுவலாக அப்பாவுக்கு போகும் அவங்க துபாயில் போய் ஒன்ஸ் ரீச் ஆனதுமே. ஸோ அதில் நாங்கள் கனெக்ட் பண்ணி துபாயில் ஆக்சுவலாக கால் பண்ண முடியாது, இந்த VPN வச்சு வாய்ஸ் மெசேஜஸ் இருக்கும் இல்லையா அதை கொடுத்து தான் நாங்கள் அவங்களுக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்துட்ருந்தோம். பட் அதுக்கு முன்னாடி எமிரேட்ஸ்லேருந்து நிறையவே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. லைக் இவங்க போய் லேண்ட் ஆனதுமே அவங்கள்ட்ட என்ன ரீசனுக்கு நாங்கள் வந்து உங்களை ஒரு நாள் இங்கே உட்கார வைக்கிறோம், ஸோ ஃப்ளைட் வந்துட்டு அந்த ஃப்ளைட் நாங்கள் வந்து எடுத்துடணும், உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாள் நாங்கள் ரீஸ்கெடியூல் பண்ணோம், எதுக்குன்னா நீங்கள் வந்த ஃப்ளைட் டிலே இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்ல ஒரு அகாமடேஷன். முதல்ல போய் ஸ்டெப் ஆனது துபாயில் போய் இறங்குனதுமே இவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. பிகாஸ் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிருக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கும் அந்த இடத்துல என்ன நம்ம படிச்சிருந்தாலும் யாராக இருந்தாலுமே அந்த மொமெண்ட் வந்துட்டு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். லைக் ஒரு ஸ்டாம்பிங்காக வந்து ஒரு 3 மணி நேரம் என்னமோ அங்கே உட்கார வச்சுருந்தாங்க போல். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருக்கும் அவங்கவுங்க பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அவங்க ஒரு 4 star ஹோட்டல், எமிரேட்ஸோட ஒரு 4 star ஹோட்டல், ஸோ அங்கே இருந்தது அந்த ஹோட்டலில் அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. அண்ட் இதில் இன்னொரு பெரிய ஹெல்ப் யாருன்னா என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட், அவங்க துபாயில் தான் இருக்கிறாங்க, அதுவும் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நேரடியாக போய் பார்க்க முடியாது. ஆனால் இவங்க எங்கள் அம்மா அப்பா எந்த ஹோட்டலில் தங்கி இருந்தாங்களோ அந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி எல்லாம் இவங்க சேஃபாக இருக்கிறாங்களா, எத்தனை மணிக்கு வந்துட்டு இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க, ஃபுட் எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் டைமுக்கு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பெரிய தேங்க்யூ. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் தான் இந்த ட்ரிப்பில் இங்கேருந்து யூஎஸ்லேருந்து கிளம்பி துபாயில் லேண்ட் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை துபாயில் இருந்துட்டு இந்தியாவில் போய் லேண்ட் ஆகிறதா இருக்கட்டும், பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க போய் சேர்ந்தது. பட் எங்கள் அப்பா வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு துபாயிலையும் போய் உட்கார்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெருமை வேறு. ஸோ கஷ்டமான மொமெண்ட்லேயும் நல்லபடியாக அவங்க போய் சேர்ந்தாங்களேங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப திருப்தி. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பாய் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டா அவங்களுக்கும் டென்ஷன் எங்களுக்கும் டென்ஷன், எப்படி போய் அங்கே இருக்க போகிறாங்களோ என்ன ஏதுங்கிறது. பட் நல்லபடியாக போய் இந்தியாவில் சேர்ந்துட்டாங்க. நிறைய பேர் நீங்களும் விஷஸ் அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ. சீக்கிரம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் இடையில சிக்காக இருந்தேன், அந்த காரணத்துக்காக தான் எனக்கு இந்த வீடியோ போட முடியலை. பட் இன்றைக்கி வந்துட்டு இட்ஸ் ரைட் டைம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும், அப்புறம் அம்மா அப்பா உங்களுக்கு விஷஸ் அனுப்பின எல்லாருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, it's Manju signing off. Take care. Bye-bye. Stay safe.